நான் இறக்கம் செய்யலைன்னா கடவுள் எனக்கு இறக்கம் செய்ய மாட்டார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் இறக்கம் பாராட்டு. மற்றவங்களுக்கு இறங்கி போங்க, மற்றவங்களுக்கு மன்னிங்க, மற்றவங்களுக்கு உதவுங்க, மற்றவங்களை அற்பமா நினைக்காதீங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க வாழ்க்கையில நீங்க என்னது நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த நல்லதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நம்ம இறக்கம் செஞ்சா கடவுள் நமக்கு இறக்கம் செய்வார். பிறருக்கு நீங்கள் மன்னித்தால் அவர் உங்களை மன்னிப்பார். இது முக்கியமான ஒரு வார்த்தை. கடவுள் நம்மளை மன்னிக்கலைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டு சொல்ற நமக்கு என்னென்ன யார் யார் தீமை செஞ்சாங்களோ எல்லாத்தையும் நம்ம மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சா கடவுள் நமக்கு மன்னிப்பார். நாம் மன்னிக்காது இருந்தால் கடவுள் நமக்கு மன்னிக்க மாட்டார். என் மேல குற்றம் பாவம், நான் செஞ்ச தப்புக்கு கடவுளுடைய கோபம் அப்படி நிக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஆண்டவர் இப்படியே பார்ப்பாரு. இந்த யாங்க போட்டு தள்ளிடுவோமா ஏதாவது பண்ணிடுவோம் மேல தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் பண்ணது 4 நல்ல காரியம் அவருக்கு முன்னாடி நிற்கும். அதை அப்படியே பார்த்துட்டு சரி சரி இதனால இவனை விட்டுருவோன்னு சொல்லிட்டு நான் செஞ்ச நல்லதுக்காக என்னை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளை விதைக்க உதவி செய்வாரா. ஆமென்.